Hi, welcome back students. Now we are going to see about the example problem 1.15. In the example problem, nama electric potential energy for collection of point charges அப்படின்ற அந்த கான்செப்டுக்கு நம்ம பார்க்குறோம்ப்பா. இந்த ப்ராப்ளம் அப்படின்றது அந்த கொஸ்டினை ரொம்ப டீட்டெயில்டாக நம்மளுக்கு புரிய வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ரொம்ப 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 எளிமையான ஒரு ப்ராப்ளம். சரிங்களாப்பா? சரி, அதை நம்மளுக்கு ஒரு 2 கேஸாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதை எப்படி நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு 4 charges are arranged at the corners of square PQRS of side A as shown in the figure. அப்போ ஒவ்வொரு சைடும் இப்போ 4 கார்னர் PQRS 4 கார்னரில் என்ன செஞ்சுருக்காங்க, சார்ஜஸ் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் சைடு வந்து எப்படி இருக்குது, ஏன்ற டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுவே நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூபிளான ஒரு இன்ஃபர்மேஷன் தான். தென் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன ஃபைண்ட் பண்றோம், find the work required to assemble these charges in the given configuration. ஸோ இதில் ஒவ்வொரு சார்ஜாக நம்ம வைக்கும்போது இதில் என்ன ஒர்டன் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ற அந்த கான்ஃபிகரேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், அசம்பிள் பண்ணி நம்ம எக்ஸாம்பிள் பண்ண போகிறோம். அடுத்து சப்போஸ் சார்ஜ் Q prime is brought to the center of the square by keeping the 4 charges fixed at the corners. 4 சார்ஜ் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம இப்போ என்ன செய்கிறோம், சென்டர் ஆஃப் த பாயிண்டில் இந்த 4 சார்ஜுக்கு சென்டரில் நடுவில் Q பிரேம்ன்ற ஒரு சார்ஜை கொண்டு வந்து வைக்கிறோம் அப்படின்னா how much extra work is required for this. அப்போது இந்த Q பிரேமை நம்ம வச்சதுக்கு அப்புறம் இதில் என்ன ஒர்டன் நடந்திருக்கும் இதை நம்ம இங்கே சொல்லணும். சரிங்களாப்பா? ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்வோம், இந்த இடத்துல ரிமைன் பண்ணிட்டு போயிடுவோம். கூலும் ஃபோர்ஸ் அப்படின்றது ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்ப்பா, கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அதுவும் ஒரு கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ் தான். கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ்னாலே நம்ம மெயினாக என்ன சொல்லுவோம், பாத் இண்டிபெண்டன்ட். ஸோ அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் த சிஸ்டம் அப்படின்றதுல இந்த சிஸ்டத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறதில்ல, பாத்தை டிட்டர்மின் பண்ண போகிறது இல்லை. அப்போது இந்த 4 கார்னரில் இருக்குது அப்படின்றது இந்த இடத்துல நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ஜஸ்ட் நம்மளை டைவர்ட் பண்ணுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு இன்ஃபர்மேஷன். சரிங்களா? இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜியோட முக்கியமான கான்செப்டை நம்ம புரிஞ்சுக்கிறோமா, தட் இஸ் அ கன்சர்வேட்டிவ் ஃபோர்ஸ். ஸோ அதனால் என்னது, இது இஸ் ஏ பாத் இண்டிபெண்ட். அந்த வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கிறோமா அப்படின்றதான் முக்கியம். ஸோ இந்த பாத் இண்டிபெண்டா என்ன அர்த்தம், இதில் நம்ம கவனிக்க வேண்டியது இனிஷியல் அண்டு ஃபைனல் பொசிஷன். இதுதான் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் நம்ம பார்க்குறது எங்கே பார்ப்போம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மட்டும் தானே பார்ப்போம். ஸோ அதே போல தான் என்ன செய்யணும், இங்கேயே நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷனை மட்டும் தான் கான்ஃபிகர் பண்ணி நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு இனிஷியலாக எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சார்ஜ் ப்ளஸ் Q Pன்ற பாயிண்டில் அட் பாயிண்ட் Pயில் நம்ம என்ன செஞ்சோம், ப்ளஸ் Qன்ற ஒரு சார்ஜை நம்ம என்ன செய்கிறோம், ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்படி ஒரு ப்ளஸ் Qன்ற பாயிண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்படி ப்ளேஸ் பண்ணப்போ இதை சுற்றி நேரம் எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்லாத இடத்துல இதில் எந்த ஒரு ஒர்டனும் ஆக்ட் ஆகலை. ஏன்னா இதை சுற்றி தெர் இஸ் நோ சார்ஜ் அரவுண்ட் இட், தெர் இஸ் நோ சார்ஜ் அரவுண்ட். இதை சுற்றி ஏதாவது சார்ஜ் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜின்னு சொல்ல முடியும். இதை சுற்றி எந்த சார்ஜுமே இல்லாதப்ப இங்கே எப்படி இருக்கும், பொட்டன்ஷியல் இருக்காது இல்லையா? அப்போது பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால், எனர்ஜி டிஃபரன்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு உடனே இருக்கும். இங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜி இல்லைன்னும் போது உடனே என்னவா இருக்கும், 0. இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒர்க்கு 0. சரிங்களாப்பா? அப்போது நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம், ஒர்டன் அட் P = 0 அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு சொல்லிடுவோமா? எஸ், ரொம்ப ஈஸியாக நம்ம புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிடுவோம். சரி, நம்மளுக்கு இதே மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் பாயிண்டில் என்ன சொல்ல போகிறோம், பக்கத்தில் இப்போ Qன்ற ஒரு பாயிண்டில் ஒரு மைனஸ் Qன்ற ஒரு சார்ஜை கொண்டு வந்திருக்கும். இப்படி கொண்டு வரும்போது கண்டிப்பான முறையில் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த சார்ஜ் வந்து நம்மளுக்கு அட்ராக்ஷன் பண்ணுதோ ரிப்பல்ஷன் பண்ணுதோ கண்டிப்பான முறையில் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜி டிஃபரன்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி பாயிண்ட் Pயில் வெறும் நம்ம ஒரு ஐசோலேட்டடாக ஒரு சார்ஜ் வச்சுருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு பவ்வும் அம்பும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி. ஒரு அம்பை எடுத்து நம்ம எங்கே எடுக்கணும், பவ்வில் நம்ம பின்னாடி நோக்கி ஸ்டோர் பண்ணும்போது அந்த எனர்ஜியை நம்ம ஸ்டோர் பண்ணால் அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜின்றது இருக்கும் இல்லையா? ஸோ அப்போது இந்த இடத்துல ஸ்டோர்டு எனர்ஜியை நம்ம எதை கொண்டு வரோம், ஒரு பொட்டன்ஷியல் எனர்ஜியை உருவாக்குறதுக்கு நெக்ஸ்ட் அனதர் ஒன் சார்ஜை கொண்டு வரோம். ஸோ டு த கார்னர் Qன்ற இடத்துல இந்த இடத்துல சார்ஜை கொண்டு வந்துட்டோம். இப்போ மைனஸ் Qன்ற சார்ஜை வச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒட்டன் இருக்குமா சார்னா, கண்டிப்பாக ஒட்டன் இருக்குது. அந்த WQன்னு எடுத்துக்கணுமா, இதா எஸ் WQ அப்படின்றத ஆக்சுவலாக நம்ம பொட்டன்ஷியலுக்கான ஃபார்முலா, ஆக்சுவலாக நம்ம ஒட்டனுக்கான ஃபார்முலா எப்படி பார்ப்போம், W = Q × V அப்படி நம்ம பார்ப்போம் இல்லைங்களா, Q × V.
இந்த Q அப்படின்றது ஃபர்ஸ்ட் நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னு கேட்டால் நம்ம எந்த சார்ஜை கன்சிடர் பண்ணுறோமோ அதை சொல்லணும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது அட் Qவில் என்னது நெகட்டிவ் சார்ஜ். அது Bன்றது பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் P, Pயில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலை சொல்ல போகிறோம் இந்த இடத்துல. சரிங்களா? அப்போ இந்த ஃபார்முலா சார் எப்படி எழுத போகிறேன் உங்களுக்கு, -Q பொட்டன்ஷியல் V PQன்னு எழுதிக்கூடும். இந்த PQன்னு என்ன அர்த்தம், Pயில் Qஆல் அப்ளை பண்ணப்பட்ட பொட்டன்ஷியல். சரிங்களாப்பா? அப்போ இந்த பொட்டன்ஷியல் நம்ம சொல்லும்போது இந்த இடத்துல பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் Pயில் என்னப்பா இருக்குது, ஆக்சுவலாக Pயில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் Q/4/ε0A. அப்போது -Q இன்ட்டு Q/4/ε0A. இந்த Pன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் இதான் VPQ. ஸோ இதை அப்படியே மல்டிபிள் பண்ணால் என்ன வரும், Q சேம் தானே. அப்போது -Q²/4/ε0A. இதான்ப்பா இந்த இடத்துல கார்னர் Qவில் இருந்த ஒரு டன். அப்போது தேர்ட் பாயிண்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம், டு கார்னர் R. இப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறோம், ஆர்ன்ற பாயிண்டில் இன்னொரு சார்ஜை கொண்டு வரணும்னு வச்சுக்கிடும். டு த கார்னர் ஆர்ன்ற பாயிண்டில் இப்போ இந்த இடத்துல நம்ம ஒருத்தன் சொல்லும்போது சேம் இதே ஃபார்முலா தான் சொல்ல போகிறோம். இப்போ எத்தனை சார்ஜ் நம்ம கொண்டு வந்தாலும் பொட்டன்ஷியல் ஆட் ஆகிட்டே போகணும். அப்போ ஆட் ஆகிட்டே போகுமா. சரி, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எப்படி சொல்லலாம், அட்டு PQ. இந்த ரெண்டு பாயிண்ட்லேயும் இந்த ஆர்ன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் வந்து என்ன செய்யுது, பொட்டன்ஷியல் அப்ளை பண்ண போகுது. அப்ளை பண்ணக்கூடிய ஆள் யார், இந்த ஆர்ன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய ப்ளஸ் Qன்ற சார்ஜ். அந்த ப்ளஸ் Qன்ற சார்ஜ் எங்கே வச்சுட்டேன்னா, அப்போ பொட்டன்ஷியல் அப்படின்றது எங்கே சொல்ல போகிறோம், P அண்டு Qவில். அது எங்கேருந்து டிஸ்டன்ஸில், இங்கிட்ட ஆறில் இருந்து டிஸ்டன்ஸ் Qவில் இருந்து. நம்ம ஒரு விஷயத்த நல்லா இந்த இடத்துல தான் என்ன செய்யணும், ஐடென்டிஃபை பண்ணி பார்க்கணும். இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன். இனிஷியல் அப்படின்றது இதுதான் வச்சுக்கிடுமே, இதான் ஃபைனல். இதேமாரி இங்கே தான் இனிஷியல் அப்படின்னா இதுதான் இங்கே ஃபைனல். அப்போது இந்த ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படின்றது எங்கே பார்க்குறோம், டயகனலில் பார்க்குறோம். அப்போது இங்கே இந்த பாத் அப்படின்னு பார்த்தோம்னா ஏன்னு இப்படி தான் சார்ஜ் வரணும்னு கிடையாது. ஆக்சுவலாக இது எங்கிட்டிருந்து வரணும், டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்றது ஷார்ட்டஸ்ட்டு பொசிஷன், அதாவது இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் நம்ம இங்கே சொல்லும்போது நம்ம டயகனலாக நம்ம கன்சிடர் பண்ணணும் இல்லையா. டயகனல் வேல்யூ என்னதுப்பா, √2a. ஓவரால் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, √2a இருக்கும். டயகனல் அப்படின்னாலே நம்ம இதை எடுப்போம். ஸோ அப்போ நம்ம இங்கே கால்குலேட் பண்ண வேண்டிய வேல்யூவில் இந்த P அண்ட் R அப்படின்ற இந்த டிஸ்டன்ஸை மட்டும் √2a அப்படின்னு எடுக்கணும். சரிங்களாப்பா? சரி, வாங்க வேமா பொட்டன்ஷியலை பார்ப்போம். இங்கே VQR அப்படின்ற பொட்டன்ஷியலும் VPRன்ற பொட்டன்ஷியல் ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். ஏன்னா ஆர்ன்றது இந்த ரெண்டு பாயிண்டை இப்போ பார்க்குது. அப்போது இந்த இந்த ரெண்டு டேம்லேயும் 1/4/ε0 வெளியே இருக்குமா. ஸோ அதை வெளியே எடுத்து வச்சுருவோமே. 1/4/ε0 இதில் Qவையும் நம்ம எடுத்து வச்சுருக்கிறோம். தென் இந்த QR, இந்த QRக்கான டிஸ்டன்ஸ் ஏவை வச்சு சொல்லணும் அப்படின்னா தட் இஸ் த மைனஸ் சார்ஜ் -Q/a. தென் Pன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் Q, PRன்ற இந்த டிஸ்டன்ஸு √2a. புரிஞ்சுங்களா? ஸோ டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய ஏவையும் காமனாக வெளியே எடுத்துருவோம். மேலே நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய Qவும் காமனாக எடுத்துக்கிட்டோம்னா Q²/4/ε0a. தென் -1 + 1/√2. இவ்வளோ தான்ப்பா இதில் இருக்கக்கூடிய வட்டம். இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடிய ஆர்ன்ற பாயிண்ட்டுக்கான ஆர்ன்ற கார்னரில் இருக்கக்கூடிய வட்டன்றது இதுதான். தென் ஃபோர்த் கேஸ் போகுமா. இதே மாதிரி ஃபோர்த் கேஸ் என்ன சொல்ல போகிறோம், டு த கார்னர் எஸ் அப்படின்ற பாயிண்டில் பார்க்க போகிறோம். இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தது போலவே என்ன செஞ்சுருப்போம், இந்த எஸ்ன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய சார்ஜ் -Q. தென் இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்னு பார்க்கும்போது நியர்பை பாயிண்டில் நம்மளுக்கு ஆர்ன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ் ஏ டிஸ்டன்ஸ்லையும், தென் Pன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜ்ன்றது ஏன்ற டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. தென் Qன்ற பாயிண்டில் இருக்கிறது மட்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, அதை நம்ம இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் வச்சு சொல்லும்போது இப்படி டயகனலில் சொல்லும்போது அதோட டிஸ்டன்ஸு √2a. இதை வச்சு நம்ம ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். சரி, வாங்க பார்ப்போமா. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம யாரை சொல்லலாம், VPS. சரிங்களா? Pக்கும் எஸ்ஸுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை ஆட் பண்ணலாம். அடுத்து VRSன்ற இந்த டிஸ்டன்ஸு. தென் VQSன்றது இந்த டயகனலில் இருக்கக்கூடிய இந்த நெகட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போது இந்த எல்லா சார்ஜையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் எல்லா டேம்லையும் கீழே டினாமினேட்டரில் Q/4/ε0 வரும்லப்போ அதை காமனாக வெளியே எடுத்துருவோமா. 4/ε0 வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த VPS அப்படின்றது என்னது, பாசிட்டிவ் சார்ஜ்.
அப்போ பாசிட்டிவ் சார்ஜான பொட்டன்ஷியல் அட் டிஸ்டன்ஸ் A. அப்போ Q/A. அடுத்து VRS அப்படின்ற இந்த இடத்துல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அப்படின்றத நம்ம எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஆரில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ அப்போ Q அது இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் A. ஸோ அதையும் ஏன்னு போட்டுருவோம். தென் VQS அப்படின்னு நம்ம பார்க்கும்போது QS அப்படின்றது டயகனல் வழியாக தான் நம்ம போகிறோம். அப்போ டிஸ்டன்ஸ் √2A. அதான சார்ஜ் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நெகட்டிவ் சார்ஜ், அதனால -Qன்னு போட்டுருணும். சரிங்களா, மறக்காமல். தென் டினாமினேட்டரில் √2A. சரிங்களாப்பா. ஸோ நம்மளுக்கு இப்போ காமனாக மேலே நியூமரேட்டரில் Q இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். டினாமினேட்டரில் A இருக்குது, வெளியே எடுத்துக்கலாம். அப்போ -Q²/4πε0A. இந்த டேர்ம் 1, இந்த டேர்ம் 1, ரெண்டு ஆட் பண்ணி 2 -1/√2. இதான் அப்போ நம்மளுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆன்சர். சரிங்களா, எங்கே எஸ்ன்றதில் இருக்கக்கூடிய வட்டம். அப்போ ஒவ்வொரு பாயிண்ட்லையும் பாருங்கள், ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண Pன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் 0, நெக்ஸ்ட்டு Qவில் -Q²/4πε0A. அப்போ ஒவ்வொரு சார்ஜும் எந்த பாயிண்ட்லேருந்து நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து நம்மளுக்கு ஒட்டன் சேஞ்ச் ஆகிட்டே வருது பார்த்தீங்களா. அப்போ தேர்ட் கார்னரில் ஆறுன்றதுல Q²/4πε0A இன்ட்டு -1 + 1/√2. தென் எஸ்ன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் -Q²/4πε0A இன்ட்டு 2 - 1/√2. இதெல்லாம் நம்ம எங்கே பார்த்துருக்கோம், ஃபஸ்ட்டு கொஸ்டினை பார்த்தாச்சு. ஒர்க் இஸ் required to assemble these charges in this given configuration சொல்லியிருக்கோம்ல, அதை சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன சொல்ல போகிறோம், சப்போஸ் a charge Q', நம்ம Q' ஒரு சார்ஜ் உள்ள இன்செர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை கொண்டு வர்றதுனால சென்டர் ஆஃப் த பாயிண்ட் இங்கே கொண்டு வரும்போது அதை சுற்றி 4 சார்ஜஸ் இப்போ ஆல்ரெடி இருக்குது, ஆல்ரெடி ஃபிக்ஸடாக கார்னரில் இருக்குது பார்த்தீங்களா. இவங்களால இந்த Q' என்ன எக்ஸ்ட்ரா ஒர்க் டன் இருக்குமா அப்படின்னு நம்ம கேட்கும்போது, இப்போ இந்த பாயிண்ட் சென்டர் ஓலேருந்து இந்த 4 கார்னருடைய டிஸ்டன்ஸை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். இந்த டிஸ்டன்ஸ் அப்படின்றது ஓவராலாக நம்மளுக்கு √2A அப்படின்னு நம்ம பார்த்தோம். டயகனல் அப்படின்றது டயகனல் டிஸ்டன்ஸு √2A. அப்போது அதில் பாதி, டயகனலில் பாதி தானே என்னது OP இல்லையா. ஆக்சுவலாக இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன் அப்படின்னு பார்க்கும்போது OP, OQ, OR, OS இது எல்லாமே என்னவாக இருக்கும், √2A/2. அப்போது இந்த டேர்ம் நம்ம எப்படி எழுதலாம், இந்த A/√2ன்னு எழுதிக்கலாமா. ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஆல் த பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய PQRSன்னு எல்லா இடத்துலையும் நம்ம எதை தான் எடுக்க போகிறோங்கன்னா, இந்த A/√2ன்ற இந்த டிஸ்டன்ஸ் தான் கன்சிடர் பண்ண போகிறோம். இது ஒரு A/√2ன்ற டிஸ்டன்ஸு. இந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து இது ஒரு A/√2 டிஸ்டன்ஸ். திஸ் இஸ் ஆல்சோ A/√2 டிஸ்டன்ஸ். ஹியர் ஆல்சோ A/√2 டிஸ்டன்ஸ் ஃப்ரம் Q' சார்ஜ். சரிங்களா, சென்டர் பாயிண்ட்லேருந்து நம்ம சொல்கிற இந்த டிஸ்டன்ஸ் எல்லாத்துக்குமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ இந்த சென்டர் ஆஃப் த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஒட்டனை நம்ம WOன்னு எடுத்துக்கிடுமா, ஆர்ஜின் O. சரிங்களா, அப்போ இதில் இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன சார்ஜ், Q'. அப்போ இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் எதை வச்சு சொல்லுவீங்க நீங்கள், இதில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் அட் பாயிண்ட் Pனா VPO. சரிங்களா, ஓன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த Q' அதில் அப்ளை ஆகக்கூடிய பொட்டன்ஷியல், அந்த பொட்டன்ஷியல் ப்ளஸ் அதேமாரி VQO ப்ளஸ் VRO ப்ளஸ் VSO. இப்படி 4 கார்னரில் இருக்கக்கூடிய சார்ஜோடைய பொட்டன்ஷியல் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்ய முடியும், இந்த இடத்துல ஆட் பண்ணோம்னா சொல்ல முடியும். அப்போது இந்த Q' ஓவரால் டேர்ம்ஸில் இருக்கக்கூடிய 4/ε0 வேல்யூ, தென் VP0 சொல்லக்கூடிய Pயில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜுக்கான பொட்டன்ஷியல் ப்ளஸ் Q பை அதோட டிஸ்டன்ஸ் A/√2, தென் VQO அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் பை அதோட டிஸ்டன்ஸ் A/√2, தென் RO அப்படின்ற இருக்கக்கூடிய இடத்துல பொட்டன்ஷியல் VROவில் பாசிட்டிவ் சார்ஜ் அதோட டிஸ்டன்ஸ் A/√2, தென் S1ன்ற இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சார்ஜ் -Q/A/√2. ஸோ இந்த ஓவரால் டேர்ம்ஸில் இந்த ப்ளஸ் ஆர் மைனஸில் எல்லாமே நம்ம பார்க்கக்கூடிய எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று ஆல்டர்னேட்டிவாக இருக்கிற எல்லா வேலையும் சேம். ஸோ அப்போது இந்த ப்ளஸ் டைம் இந்த மைனஸ் டைமால் கேன்சல் பண்ணிடுமா, இந்த ப்ளஸ் டைமை இந்த மைனஸ் டைமால் கேன்சல் பண்ணிடுமா. ஸோ அப்போது இந்த டேர்மில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0, அதாவது Q'/4/ε0ன்ற வேல்யூவில் நம்மளுக்கு இந்த ஓவரால் டோட்டல் வேல்யூவில் ஒட்டன் அப்படின்றது என்னவாக இருக்குது, 0ன்னு ஆயிருக்கு. சரிங்களாப்பா. அப்போது அட் சென்டர் ஆஃப் த பாயிண்டில் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு என்ன ரெக்கார்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டால் 0. சரிங்களா, இந்த Q' ஒரு சார்ஜ் வச்சதுனால கார்னரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சார்ஜோட வேல்யூவும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்ததுனால கேன்சல் டு ஈச் அதராக மாறிடுச்சு. ஒவ்வொரு +2Q சார்ஜும் அதற்கு 2 ஈக்குவலாக இருக்கக்கூடிய -2 சார்ஜஸோட என்ன செஞ்சிருச்சு, ஆப்போசிட் கார்னரில் இருந்ததுனால
கேன்சல் டு ஈச் அதராக மாறிடுச்சு. அப்போ இதில் இருக்கக்கூடிய நெட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் அப்படின்றத நெட் எலக்ட்ரிக் பொட்டன்ஷியல் at the center O அப்படின்னு பார்த்தோம்னா 0பா. அது மட்டும் இல்லாமல் there is no work is required to bring any charge to the point O. இந்த ஓன்ற பாயிண்ட்லேருந்து நம்ம எந்த பாயிண்ட் இந்த கார்னரில் எடுத்துக்கிட்டாலும் அதில் எந்த ஒரு ஒர்க்கும் ஆக்ட் ஆகலை. சரிங்களா, அதுக்கு எதுக்கும் தேவைப்படுது. சரிங்களாப்பா, எக்ஸ்ட்ரா எந்த ஒர்க்கும் நடக்கலை. ஸோ ஓகே, இப்போ இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு எவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு பார்த்தீங்களா. இந்த கான்செப்டை நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது ஒரு டயக்ராம் கொஸ்டினாக நம்ம பார்த்து என்ன செஞ்சிடக்கூடாது, ரொம்ப அப்படியே இந்த கான்செப்ட் அதிகமாக டெப்த்தாக போகும் அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துடக்கூடாது. சரிங்களாப்பா, ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சிட்டாலே நம்ம இந்த டயக்ராம் ஓரியன்டாக வரக்கூடிய எந்த ஒரு கொஸ்டினாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு கொஸ்டினை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம என்ன செய்ய முடியும், எந்த ஒரு கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ண முடியும். சரிங்களாப்பா, தொடர்ந்து இதே போல் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.